வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சியிலிருந்து ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டோட நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் நேம் நம்ம வந்து கொடுக்கணும். ஸ்ட்ரக்சர் நேம் வந்து ஐடென்டிஃபையர் நேம் கொடுக்கறதுக்கான என்ன ரூல்ஸோ அதே தான். ஸோ வித்தின் த ப்ராக்கெட்குள்ளே நம்ம வந்து மெம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒன்லி வேரியபிள்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர் முடிஞ்சதுக்கு பிறகு லாஸ்ட்டாக ஸ்ட்ரக்சரோட எண்டில் இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எண்டில் வந்துட்டு ஸ்ட்ரக்சரோட எண்டில் எப்போதுமே செமிகோலன் கொடுத்து முடிக்கணும். இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஆப்ஜெக்ட் நம்ம வந்துட்டு மெயின்லேயும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் நேம் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புக் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு புக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு புக்கிலிருந்து ஒரு 3 டேட்டாஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த புக்கோடைய ப்ரைஸ், அந்த புக்கோடைய நேம், அந்த புக்கோடைய ஆத்தர் நேம், இது மூணுமே நம்ம வந்து எடுக்கிறோன்னா ஒரு 10 புக்கு இருக்குது அப்படின்னா அந்த 10 புக்ஸுக்குமே இது மூணுமே காமனாக வரும். அப்போ புக் அப்படிங்கிறது ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு ஒவ்வொரு புக்குமே ப்ரைஸ், புக்கோடைய நேம், அந்த புக்கோடைய ஆத்தர் நேம் நமக்கு வந்து வரும். அப்போ ஒரு புக்கு நான் வந்துட்டுனா இது மூணுமே வரும். இப்போ இதை வந்து காமனாக ஒரு குரூப்பாக நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சரில் புக் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே டபுள் டேட்டா டைப்பில் ப்ரைஸு, கேரக்டரில் வந்து பி நேம் ஃபார் புக் நேம்க்கு, அடுத்தது ஏ நேம் ஃபார் ஆத்தர் நேம்க்காக கொடுத்துக்கிறேன். 3 புக்ஸ் அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் எண்டில் புக் 1, புக் 2, புக் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். இதை எப்படி யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டிஜர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் டேட்டா டைப் ஆர் ப்ரைமரி டேட்டா டைப் அல்லது ப்ரீ டிஃபைன் டேட்டா டைப் சொல்லுவோம். ஸோ இன்டிஜர் டேட்டா டைப்பில் போய்ட்டு புக் 1, புக் 2, புக் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். சேம் அதே போல் ஒரு யூசரான நாமளே ஒரு டேட்டா டைப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இன்ட்டுக்கு பதிலாக புக் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். இந்த புக் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண ஒரு டேட்டா டைப். அதுக்கடுத்து இந்த புக்குக்கு வந்து பார்த்தோன்னா புக் 1, புக் 2, புக் 3ன்னு சொல்லி நம்ம வந்துட்டு வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் அப்படின்னும் இதை வந்து வேரியபிள்னும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த புக்கு அப்படிங்கிறத வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் இந்த புக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டேட்டா டைப்னு சொல்ல மாட்டோம். இதை வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஆர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த புக் 1, புக் 2, புக் 3 அப்படிங்கிறத வேரியபிள்னு சொல்லாமல் இதை வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோடைய ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு வந்து யூஸ், எதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வந்து சியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யூசர்கிட்ட இருந்து ஒரு 3 புக்ஸுக்கு நான் டேட்டா நான் வந்து வாங்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 புக்ஸ்க்கான டேட்டா அப்படிங்கும்போது புக்கோடைய நேம், ஆத்தர் நேம், ப்ரைஸ், இது மூணுமே நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா 3 புக்ஸுக்கு இந்த 3 வேரியபிள் அப்படிங்கும்போது மொத்தம் 9 வேரியபிள் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 9 வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருப்போம். இதே 3 புக்ஸுக்கு நம்ம வந்து 9 வேரியபிள் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா 100 புக்ஸுக்கு இந்த 3 டேட்டாவும் நம்ம வந்து வாங்கிறது போல் இருக்கும்போது நம்ம 100 புக்ஸுக்கு 3 வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணும்போது 300 வேரியபிள் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே நான் வந்து 1000 புக்குக்கு நான் வந்துட்டு டேட்டாஸ் வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா 1000 புக்ஸுக்கு இந்த 3 வேரியபிளும் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3000 வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேனுவல் ஒர்க் வந்து கஷ்டம், நிறையா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு தான் கம்ப்யூட்டரைஸ்டு நம்ம வந்து வந்திருப்போம். கம்ப்யூட்டரைஸில் ஒரு 1000 புக்குக்கு டேட்டாஸ் நம்ம வந்து வாங்கி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா 3000 வேரியபிள்ஸை டிக்ளரேஷன் பண்ணி அந்த 3000 வேரியபிள்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு ஒர்க்காக மாறிடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ப்ராப்ளத்தை ஸ்ட்ரக்சர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு புக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்தோம்னா ப்ரைஸ், புக்கோடைய நேம், ஆத்தர் நேம், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புக்குக்குமே நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஒரு புக்கு அப்படிங்கிற ஒரு குரூப்பாக இந்த 3 வேரியபிளுமே நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணிடுவோம், அதாவது ஸ்ட்ரக்சரில்.
ஸ்ட்ரக்சரில் நான் வந்து கொடுத்துட்டு 3 புக்ஸுக்கு இது 3மே நான் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த புக்கு அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். 3 ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிடுவேன். இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வேரியபிள் வந்து ஒரு 3, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 3, மொத்தம் 3 புக்ஸுக்கு டேட்டா வாங்கணும்னா 6 வேரியபிள் டிக்ளரேஷன்லேயே நமக்கு வந்து முடிச்சிடலாம். 3 வேரியபிள் டிக்ளரேஷன், 3 ஆப்ஜெக்ட், மொத்தம் 6 யூசர் டிஃபைன் டிக்ளரேஷன் பண்ணுறதுலேயே நம்ம வந்து முடிச்சிடலாம். இதே 100 புக்ஸ் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா ஸோ இதில் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ்ஸு வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3, மொத்தம் 103 டிக்ளரேஷன்லேயே முடிச்சிடலாம். அதே 1000 புக்ஸாக நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா 1000 ஆப்ஜெக்ட் ப்ளஸ் 3 வேரியபிள்ஸ், மொத்தம் 1003 வேரியபிள்லேயே நம்ம வந்து முடிச்சிடலாம் டிக்ளரேஷன்லேயே. ஸோ இதை நம்ம இன்னுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 புக்ஸ் நம்ம வந்து வாங்குறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் நம்ம வந்து அரேவில் நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ 3 புக்ஸ் அப்படிங்கும்போது புக் ஆஃப் 3 நான் வந்து கொடுத்தேன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரே ஆப்ஜெக்ட்லேயே நம்ம வந்து 3 புக்ஸோடைய டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளஸ் 3 வேரியபிள், 4 வேரியபிளோடையே நம்ம 3 புக்ஸோடைய டேட்டா வாங்கிக்கலாம். அதே 100 இருந்துச்சு அப்படின்னா அந்த 100 அப்படிங்கிறதையும் நம்ம அரேவில் கொடுத்துடலாம். புக் ஆஃப் அரே, ஒரே ஆப்ஜெக்டில் 100 ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் 3 வேரியபிள்ஸ், மொத்தம் 4 டிக்ளரேஷன்லேயே முடிச்சிடலாம். அதே 1000 இருந்துச்சுன்னா 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு புக் ஆஃப் 1000 நான் வந்து கொடுத்தேன்னா இந்த புக் ஆஃப் 1000ல் 100 ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு வந்து இருக்கும் ப்ளஸ் 3 வேரியபிள். ஸோ 4 வேரியபிள்லேயே நம்ம இந்த பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு கான்செப்டுக்காக நம்ம வந்துட்டு கொண்டு வந்தது தான் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ப்ளஸ் இதே போல் வந்து யூனியன் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸ்ட்ரக்சர் எப்படியோ அதே போல் தான். ஸோ ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற அந்த கீபோர்டோட நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சருக்குள்ளே குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணிடுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை மெயின்லேருந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படியோ அதே போல் தான் நமக்கு வந்து யூனியனும். யூனியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படிங்கிற அந்த கீவேர்டோட நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே போல் தான் யூனியன் ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேரக்டர் நேம் வந்துட்டு 50 நான் வந்து கொடுத்துருக்கேன். 15 நான் வந்து கொடுத்துட்டு 3 ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். 3 ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணும்போது இந்த நேம் அப்படிங்கிறதுக்கு 50 50 50 அப்படின்னு சொல்லிட்டு 150 பைட் எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணும். ஏன் 150 பைட் அப்படின்னா கேரக்டர் டேட்டா டைப்புடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 பைட்டு. அப்போ நேம் ஆஃப் 50 அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா இந்த புக் 1 டாட் நேம் அப்படின்றதுக்கு ஒரு 50 பைட் எனக்கு அலாட் பண்ணும். நேம் 2 டாட் புக் 2 டாட் நேம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 50 பைட் அலாட் பண்ணும். புக் 3 டாட் நேம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 50, மொத்தம் வந்துட்டு 150 பைட்ஸ் எனக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கோம். இதில் புக் 1 டாட் நேம் அப்படின்றதுக்கு ப்ரோக்ராமிங் இன் சி அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 16 கேரக்டர்ஸ் எனக்கு வந்து இருக்கும். 16 கேரக்டர்ஸ் எனக்கு வந்து இருக்கும். மீதி பேலன்ஸ் 50ல் 16 கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணுறது போக மீதி 34 பைட் எனக்கு வந்துட்டு வேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மெமரிஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கும். டிக்ளரேஷன் பண்ணும்போது 50 பைட் மெமரி அலாட் பண்ணியிருக்கிறதுல 16 பைட்ஸ் யூஸ் பண்ணினது போக மீதி 34 பைட்ஸ் எனக்கு வந்து மெமரி வேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது புக் 2 அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் இன் ஜாவா நான் வந்து கொடுக்கும்போது ஸோ மொத்தம் வந்து 19 பைட்ஸ் 19 கேரக்டர்ஸுக்கு 19 பைட்ஸ் மட்டும் யூஸ் ஆகும். மீதி 31 பைட்ஸ் எனக்கு வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் மெமரி. அதுக்கு அடுத்தது புக் 3 டாட் நேம் அப்படின்றதுக்கு ப்ரோக்ராமிங் இன் .NET அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா 22 கேரக்டர்ஸ் பைட்ஸ் போக மீதி 28 பைட்ஸ் எனக்கு வந்து மெமரி வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் வந்து வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற அட்வான்ஸ் கான்செப்ட் தான் யூனியன் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன்ஸை நம்ம வந்து கொடுக்கும்போது இதில் நேம் ஆஃப் 50 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நேம் ஆஃப் 50 அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 50 பைட் மட்டும்தான் எனக்கு வந்து அலாட் பண்ணும். 150 பைட் வந்து அலாட் பண்ணாது. அப்படி இருக்கும்போது புக் 1 டாட் நேம் அப்படிங்கிறதுக்குள்ள ப்ரோக்ராமிங் இன் சி நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 50ல் 16 பைட்ஸ் மட்டும் 16 பைட்ஸ் மட்டும் மெமரி அலாட் பண்ணி எடுத்துக்கும். அடுத்தது ப்ரோக்ராமிங் இன் ஜாவா நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 19 பைட் இதில் வந்து எடுத்துக்கும். மொத்தம் வந்து 35 பைட்ஸ் அந்த 50 ஃபஸ்ட்டு அலாட் பண்ணால் அந்த 50 இதுக்குள்ளேயே 16 பைட் ப்ளஸ் வந்துட்டு 19 பைட் ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணி அலாட் பண்ணி எடுத்துக்கும். சரிங்களா? மொத்தம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 பைட்ஸ் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். மீதி எனக்கு வந்து 15 பைட் இருக்கும். ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் இன் .NET நான் வந்து கொடுக்குறேன். இப்போ இதில் பழைய 50ல் எனக்கு வந்துட்டு ஒரு 15 பைட்ஸ் எனக்கு மெமரி இருக்குது. இதில் 22 கேரக்டர்ஸ் பைட்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கும்போது எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு 7 பைட் எனக்கு வந்து தேவை அப்படிங்கும்போது அப்போ தான் எனக்கு வந்து இன்னொரு 50 பைட் மெமரி அலாட் பண்ணும். ஏற்கனவே பழசு இருக்கிற ஒரு 15 ப்ளஸ் இதுலேருந்து ஒரு 7 பைட் நமக்கு வந்து எடுத்து ஸோ இதில் வந்து மெமரிஸ் எனக்கு வந்து அலாட் பண்ணிக்கும். ஸோ இது போல் ஒரு டைம் அலாட் பண்ணுற அந்த மெமரியை அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரிஸை வேஸ்ட் பண்ணாமல் ஷேர் பண்ணிக்கும் யூனியன் அப்படிங்கிற யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில். இதுதான் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்குமான டிஃப்ரெண்ட். ஸோ இதையே ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒரு கான்செப்டில் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3 புக்ஸுக்கான ஆப்ஜெக்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இந்த 3 புக்ஸ்க்கான டீட்டெயில்ஸை நம்ம வந்து யூசர்டேருந்து நம்ம வந்து வாங்குறது போல் எழுதியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புக் 1உடைய நேம், அடுத்தது புக் 1உடைய ஆத்தர் நேம், புக் 1உடைய ப்ரைஸ், சேம் அதே போல் புக் 2உடைய நேம் ப்ளஸ் ப்ரைஸ் இதெல்லாமே வாங்குகிறேன் புக் 3க்கு வாங்கிட்டு ஸோ அந்த 3 புக்ஸோடைய டீட்டெயில்ஸும் அப்படியே நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணாதனால 3 புக்ஸுக்கு மொத்தம் நான் வந்து 9 வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். 9 வேரியபிள்ஸ்க்குமே யூசர்டேருந்து வாங்கி அப்படியே ஜஸ்ட் நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ரன் பண்ணுறேன். புக் 1உடைய நேம், ஆத்தர் நேம், அதோடைய ப்ரைஸ், அதே போல் புக் 2, புக் 3 வாங்கி டேட்டாவை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். டபுளில் ப்ரைஸ், கேரக்டரில் பி நேம் ஆஃப் 50, ஏ நேம் ஆஃப் 50. ஜஸ்ட் இது வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் வந்துட்டு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே டிக்ளரேஷன் தேவையில்லை. ஸ்ட்ரக்ட் புக்கு நான் வந்து கொடுத்துட்டு B1, B2, B3 ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து கொடுத்துட்டேன். வேரியபிள் டிக்ளரேஷன் இல்லாமல் ஸோ இந்த இடத்துலாமே வந்து B1, B2, B3 அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் நம்ம வந்துட்டு இது போல் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறத அரேவிலேயே நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். 3 நான் வந்து கொடுக்குறேன். 3 கொடுத்துட்டு ஃபார் லூப்பில் ஐ. ஸோ இந்த எடிட்டரில் ஜாவா போலவே ஃபார் லூப்லேயே ஒரு வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். I = 0, I less than 3, I ++. இது வந்து பார்த்திங்கன்னா புக்கோடைய கவுண்டிங் எனக்கு வந்து சொல்கிறதுக்காக. ஸோ புக்கோடைய நேம் நம்ம வந்து வாங்கும்போது %s நான் வந்து கொடுத்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட் வந்து புக்குக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். புக் 1 அப்படிங்கும்போது B of I அப்படின்றது 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். புக் 1 0 அப்படின்றது ஃபஸ்ட்டு புக்குக்கானது கொடுத்துட்டு B நேம்
அடுத்தது புக்கோடைய ஆத்தர் நேம், அடுத்தது புக்கோடைய ப்ரைஸ். ப்ரைஸ் அப்படிங்கும்போது டபுள் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால LF நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே ப்ரைஸ், ஃப்ரண்டில் டபுள் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால ஆம்பர்சன். வாங்கிட்டு இந்த டேட்டாவை அப்படியே நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன்எஃப் நமக்கு வந்து தேவையில்ல. /n ஸோ புக்கோடைய கவுண்டிங்க்கு அடுத்தது ஸோ இந்த இடத்துல %S, இங்கேயும் %S, %LF. இந்த %Dக்கு வந்து புக்கோடைய கவுண்டிங் சொல்கிறதுக்காக I+1 அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும். இந்த இடத்துக்கிட்ட B of I dot B name, A name, B of I, price. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு I+1 இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். புக் 1, புக் 1 உடைய நேம், புக் 1 உடைய ஆத்தர் நேம், புக் 1 உடைய ப்ரைஸ். அடுத்தது புக் 2 உடைய நேம், புக் 2 உடைய ஆத்தர் நேம், புக் 2 உடைய ப்ரைஸ். புக் 3 உடைய நேம், புக் 3 உடைய ஆத்தர் நேம், புக் 3 உடைய ப்ரைஸ். ஸோ அது அப்படியே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்ததில் 9 வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே போல் அவுட்புட் தான் நமக்கு வந்து இன்புட் அவுட்புட் தான் வந்து ரன் ஆனிச்சு. இங்கே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து 3 நான் வந்துட்டு வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன நான் எவ்வளோ நாளும் நான் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ண டைமில் இன்டிஜரில் டிக்ளரேஷன் பண்ணி n = 3 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 3 அப்படின்றது இருக்கிற இடத்துல ஃபுல்லாக நான் வந்து n அப்படிங்கிறத வந்து மாற்றி விட்டுறேன் லூப்பில். அப்போ இந்த இடத்துல n நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அத்தனை டைம்ஸ் இந்த லூப் வந்து எனக்கு வந்து ரிப்பீட் ஆகும், அத்தனை புக்ஸ் நான் வந்து வாங்கிக்க முடியும். அதே இந்த n அப்படிங்கிற ரன் பண்ணுற டைமில் யூசர்ட்டேருந்து நம்ம வந்துட்டு வாங்குறது மாதிரியும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுத்தோன்னா எத்தனை புக்ஸும் என்னாலும் நம்ம வந்து ரன் பண்ணுற டைமில் வாங்கி அத்தனை புக்ஸுமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல printfல போயிட்டு enter the number of books அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். scanfல nன்றதை நான் வந்து வாங்கிக்கிறேன். அந்த எண் வாங்கினதுக்கு பிறகு தான் நான் ஆப்ஜெக்டில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த எண் எவ்வளோ வாங்குறேனோ ஸோ அத்தனை ஆப்ஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு n அப்படிங்கிறது தான் யூசர்லேருந்து நம்மகிட்ட வந்து வாங்குவோம். n நான் இப்போ வந்துட்டு 2 புக்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ 2 புக்ஸோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தான் என்கிட்ட யூசர்லேருந்து வாங்கும்.
அகைன் ரன் பண்ணுறேன். 2 புக்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட் புக் ஒன்னுடைய ஆத்தர் நேம், புக்கோடைய நேம் ப்ளஸ் ஆத்தர் நேம், அதோடைய ப்ரைஸ், புக் 2 உடைய நேம், புக் 2 உடைய ஆத்தர் நேம், புக் 2 உடைய ப்ரைஸ். ஸோ இந்த டேட்டாவை அப்படியே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல எண்ணு நான் வந்து எவ்வளோ நாள் நான் வந்து கொடுத்துக்கலாம். என் ரன் பண்ணுற டைமில் நான் 1000 கொடுத்தனா 1000 வேரியபிள்ஸ் வாங்கிக்கலாம். 10,000 கொடுத்தனா 10,000 புக்ஸோடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோ நாள் நான் வந்து பண்ணலாம். ஆனால் அதுக்கு நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிற வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமரி டேட்டா டைப்பில் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து ஒரு 3 வேரியபிள் ப்ளஸ் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரக்சருக்கான ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். இந்த 4 வேரியபிள்குள்ளே நம்ம எவ்வளோ புக்ஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு வாங்கிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் ஸ்ட்ரக்சர் அண்டு யூனியன் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்